எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச் 9 கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச் 9 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டேட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 31. ஸோ இதில் அலௌடு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் அலௌடு. 10 பேர் மட்டும்தான் அலௌடு. ஃபீஸ் வந்து 999 ரூபா மட்டும்தான். ஸோ ஜிபே நம்பர் இதிலே கொடுத்துருக்கேன் 7708513060. ஸோ ஓகே, வேறு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுக்குறேன் 8668081563. உங்களுக்கு அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் இல்லை அந்த டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் கொடுப்போம். ரொம்ப இதுதான் என்ன மெட்டீரியல் அப்படின்னா 6 to 8 வரைக்கும் உள்ள சயின்ஸ் நோட்ஸ் ஸ்கூல் புக் மட்டும்தான். ஸோ 6 to 8 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள சயின்ஸ் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதுபோக 9th 10th சயின்ஸு 9th 10th சயின்ஸில் உள்ளது புக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புக்லேயே நம்ம ஹைலைட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு புக்கு ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் ஹைலைட் பண்ணுவீங்களோ, ஸோ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மொத்தமாக அதை ஹைலைட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு போக இங்கிலீஷ் கொடுப்போம். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ஆக்சுவலாக 2 பார்ட்டு. ஸோ நீங்கள் இனிஷியலாக இப்போதைக்கு ஒரே ஒரு பார்ட்டு, அதாவது பார்ட் ஒன் இப்போதைக்கு கொடுப்போம். நீங்கள் பார்ட் 1 முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 2 கொடுப்போம். இங்கிலீஷில் 2 மெட்டீரியல். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2 மெட்டீரியல் தான். ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எங்கேயுமே நம்ம அந்த பார்ட் 1 சரி பார்ட் 2 சரி ரெண்டுமே இருக்கலாம். சிலபஸை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த இதை எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு பார்ட் 1 தான். இதில் ஆல்ரெடி நம்ம 8 பேஜ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காது. பார்ட் 1 பிடிஎஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு 25 டெஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு மட்டும். அதுபோக ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பெருசாக ஒன்றும் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக அதுக்கப்புறம் ஒரு ஜூலை ஆகஸ்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்றது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் கண்ணூர் ஸ்குவாட் இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நிறைய டெஸ்ட் பேஜ் போடுவோம். ஸோ நீங்கள் இந்த பேஜில் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்து அப்புறம் 2024 அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் என்ன அடிஷ்னலாக டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எந்த பேஜ் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஃபீஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு அமௌண்ட் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வர எஸ்ஐக்கு நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய டெஸ்ட் பேஜ் எந்த பேஜாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கிலீஷ்க்கு தனியாக டெஸ்ட் வைப்போம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக வைப்போம், சயின்ஸுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் வைப்போம். ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷு. ஸோ இதை தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சைக்காலஜி. ஸோ இந்த ஆர்ட்ஸ் சைடு நம்ம அவ்வளோவா போக போகிறதில்ல. ஸோ ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே எல்லாருமே நல்லா படிச்சுவாங்க. ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சுவாங்க. ஸோ உடல் நம்ம அதுக்கும் டே ஷீட் மாதிரி கொடுத்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டே ஷீட் மாதிரி கொடுத்து அதையும் தனியாக பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கொடுத்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் ஷெடியூல் என்ன இருக்குன்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஷெடியூல் மட்டும்தான் சொல்ல போகிறேன். அடிஷ்னலாக வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்லல. உங்களுக்கு இல்லை நான் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன கண்டக்ட் பண்ணோம்னா ஆரம்பு. ஸோ டேர்ம் வைஸாக தான் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் 6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள எல்லாமே வந்துடும். ஸோ இதில் 140 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் எத்தனை 140 கொஸ்டின் இருக்கும். ஸோ அது என்ன பேட்டர்னில் இருக்குது, இப்போ பொறுத்துக்க 11 தான் இருக்கும். அதே போக அடுத்தது கூற்றுகள் ஒரு 10 தான் இருக்கும்னா 10 கூற்றுகள் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட்டு கொஸ்டின் சாம்பிள் போட்டிருப்போம். நம்ம யூடியூப்லேயே நிறையா சொல்யூஷன்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சஃபில் பண்ணி மட்டும்தான் இருக்கும். சேம் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் வேர்ட்ஸ் இருக்கும். பிளெண்டிங் வேர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா அப்படின்னா 12th கொஞ்சம் இருக்குது. ஸோ அது போக 10th கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். உளவியல் பொறுத்த வரைக்கும் மொத்தத்தன்மை, விடுபட்ட எண்கள், தவறான எண்கள். தமிழில் பொறுத்த வரைக்கும் டேர்ம் வைஸாக தான் போவோம். 6th ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தம் 35 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட்னா 35 டெஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னன்னா செகண்ட் டேர்ம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக அதே தான் 140 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இது எங்கே இருக்குன்னா அப்படின்னா 10th இருக்குது. அதுபோக 12th இருக்குது. 10th இருக்குது, 12th இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த பிடிஎஃப்லையும் இது அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உளவியல் பொறுத்த வரைக்கும் ரத்த உறவுகள், எழுத்து தொடர்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேர்ம். அடுத்த அதாவது செகண்ட் டேர்மில் உள்ள 3 இயல்கள். நடப்பு நிகழ்வுகள் ஜனவரியில் தான். ஸோ அடுத்து 3வது டெஸ்ட்டு தேர்ட் டேர்ம். ஸோ அதுலேயும் அதே தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன்
அப்ரிவேஷன்ஸ். உளவியல் பொறுத்த வரைக்கும் தரவரிசை வெண்படம், தமிழ், இயல், அதுக்கப்புறம் ஜனவரி. ஸோ இதற்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போது ஆர்எஸ் அகர்வாலோட பிடிஎஃப் கொடுத்துரும். ஆர்எஸ் அகர்வாலோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதாவது அந்த சைக்காலஜி புக் இருக்குல்ல, அதோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது போக சைக்காலஜின்னு அடிஷ்னலாக, அதாவது போத் பைலிங்குவலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் எடுத்திருப்போம், ரொம்ப மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் அந்த ஒரு ரிவிஷன். இப்போ 3 டேர்ம் முடிஞ்சிருச்சுல. ஸோ இந்த 3 டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எழுதுனீங்களா 3 டெஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி எழுதின 3 டெஸ்ட்டு, அந்த 3 டெஸ்ட்டோட காம்பினேஷன் தான் இது. ஏன் இது கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏன் ரிவிஷன் டெஸ்ட்லேயும் புதுசாக அடிஷனல் கொஸ்டின் பண்ணாமல் எடுத்த கொஸ்டின்லேயே திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னா, மெயின் ரீசன் சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு 80 எத்தனை 240 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் 240 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 240 கொஸ்டினை மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு நீங்கள் திரும்ப எழுதும்போது இந்த 240 கொஸ்டினில் நீங்கள் எப்படி கேட்டாலும் என்ன இருக்கணும், 240 எடுத்தே ஆகணும். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 240 மறுபடியும் எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 220 கொஸ்டின் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 140 கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதே கொஸ்டின் தான் இருக்க போது, அதில் அவ்வளோ தப்பு வருது. ஸோ அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா ரிவிஷன் அப்படின்றது, எடுத்த கொஸ்டினை திரும்ப திரும்ப கொண்டு வருவோம். ஸோ அதில் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும். என்ன இதில் அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா, சிஏ மட்டும், அதை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். தமிழ் நியூ கொஸ்டின்ஸாக இருக்கும். அதுபோல் இங்கிலீஷ் லைட்டாக ஒரு சில கொஸ்டின் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் 7th ஃபஸ்ட் டேர்மு, 7th செகண்ட் டேர்மு, அடுத்து 7th தேர்ட் டேர்ம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 7th ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் 8th பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸாக பார்ப்போம். எதனா ஃபிசிக்ஸு, பயாலஜி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, ஸோ சைக்காலஜி, அதுக்கப்புறம் தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ 8th ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ 8th ஃபஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டில் வேதியியல், வரலாறு, புவியியல், ஆங்கிலம், சொத்து இதெல்லாம் இருக்கும் 2வது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 8th ஒரு ரிவிஷன். 8th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். சேம் மாடல் தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன முடிஞ்சிச்சு, 6, 7, 8 முடிஞ்சிச்சு. ஸோ 6, 7, 8 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது 3 சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இது 3 சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வைக்கிறதுல நீங்கள் மார்க்கு கம்மியாகவே கூடாது. ஸோ அதோட சேர்ந்து என்ன வரும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 6 to 8 வரைக்கும் தமிழ் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதோட சேர்த்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ 8th முடிஞ்சதுக்கப்புறம் 9th. ஸோ சேம் அதே மாதிரி தான் 9th. அதுக்கப்புறம் 10th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 9th அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 9th ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 9th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 10th அதே மாதிரி 2 டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9th 10th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. 9th 10th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுபோக நீங்கள் 6 to 10 வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 6லேருந்து 10 வரைக்கும் போட்டிருப்பீங்களா, அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுபோக தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 11th பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியுமா, மேலும் தெரிந்து கொள்க, புத்தகத்தில் உள்ள ஒரு வரி வினாக்கள், பட்டை திட்டப்பட்ட வார்த்தைகள், அதாவது ஹைலைட்டர் வேர்ட்ஸ், அதை தான் படிக்க போகிறோம். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். லாஸ்ட்டாக கேட்டதில் 11 கொஸ்டின், ஐ திங்க் நியர்லி 11 கொஸ்டின். 11 கொஸ்டின் தான் இதுலேருந்து வந்துச்சு 11th 12th. ஸோ இந்த 11th 12th 11 கொஸ்டினுக்கு நம்ம படிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, 11th ஃபிசிக்ஸில் 2 புக்கு இருக்கும். அதே மாதிரி 12th ஒரு 2 புக்கு, 4 புக்கு ஆகிப்போம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11th 1, 12th 1. 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 12th கூட உங்கள் கதை படிக்கிற மாதிரி இருக்கும். சுவாலஜி இதைத்தான் 4 புக்கு, சுவாலஜியில் 4 புக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் 4 புக்கு 6 புக்கு அப்படின்னு கலெக்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், ஓவராலாக நிறைய இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே நம்ம படிக்க போகிறது கிடையாது. புக் பேக்கு பாக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் 6 to 10 வரைக்கும் நல்லா கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா 11th 12th தொடவே தேவையில்லை. 11th 12th ஏன் நம்ம அடிஷனலாக படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த புக் பேக்கில் உள்ளது, அந்த பாக்ஸில் உள்ளது அப்படியே டேரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான். ஆனால் அந்த கொஸ்டின் நீங்கள் 11th 12th படிக்கலைனாலும் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே யோசிக்காமல் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம 11th 12th படிக்க வைக்கிறோம். ஸோ 11th இதே மாதிரி தான் இருக்கும். 11th முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 12th. 11th ஒரு ரிவிஷன் இருக்கும். 11th முடிஞ்சுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் 11th ஒரு ரிவிஷன் இருக்கும். 11th முடிஞ்சதுக்கப்புறம் 12th ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். 12th 1, 2, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ
அதுக்கு மட்டும் 12க்கு மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ 12க்கு மட்டும் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் 11th 12th கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 4 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஷெட்யூல். ஸோ டேர்ம் வைஸ், புக் வைஸ், சாப்டர் வைஸ் தான் நம்ம ஃபுல்லாக போக போகிறோம். இதில் இங்கிலீஷ் வந்து அடிஷ்னலாக அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதாவது ரெகுலராக டெஸ்ட் இருக்கும், டே ஷீட் கொடுக்குறது, வாட்ஸ்அப்பில் தனியாக குரூப் கிரியேட் பண்ணி ரெகுலராக ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம குரூப் 2க்கு இப்போ குரூப் 2க்கே ஓரல் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ஓரல் டெஸ்ட் இருக்கும், ஒரு டாபிக் கொடுத்துருவோம், அந்த டாப்பிக்கில் நீங்களே ரெகுலராக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய அட்மின்ஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஸோ அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அது நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஓரல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓரல் டெஸ்ட் தான் கண்டக்ட் இருக்கோம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதே மெத்தடை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீஸ் வந்து 999 தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 8668081563. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.